இந்த வீடியோவில் பூஜைக்கு பயன்படக்கூடிய செம்பருத்திகளில் வாடாத செம்பருத்தி. இந்த செம்பருத்தி இரவு 8 மணி வரைக்குமே வாடுறதில்லைங்க. பார்க்குறதுக்கு நாட்டு செம்பருத்தி மாதிரி இருக்குது. ஆனாலும் இது ஹைப்ரிட் செம்பருத்தின்னு நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ அழகான நிறத்தில் பெரிய அளவில் இருக்குங்க பூ. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த செடியை நல்ல ஒரு மண் கலவையில் வச்சுட்டு நேரடி வெயிலில் வச்சுருங்க. துளிர் வந்த பிறகு சாண எரு கொடுங்க அல்லது மண்புழு உரம் கொடுங்க. எப்சம் சால்ட் கொடுக்கலாம். பஞ்சகவ்யா மீன் அமிலம் தெளித்து விடலாம். இதுவே போதுமானது. ஹைப்ரிட் செடியில் ஒரு வசதி என்னன்னா, குறைவான இடத்துல உயரம் குறைவான செடி, நிறைய பூக்கள். இதுதாங்க இதனுடைய வசதி. நிறைய பூவும் கிடச்சிரும். குறைந்த இடத்துல இருக்கும், உயரமாக வளராது. இது இத்தனை பூக்கள் பூத்தாலும் ஹைட் வரல பாருங்கள். நிறைய பூக்கள் வந்துடுது, பக்கக்கிளைகள் வருது. நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு இந்த செடி கிடைச்சா வாங்கி வச்சுருங்க. பூஜைக்கு பயன்படும். தேங்க்யூ. இந்த வீடியோவில் பூஜைக்கு பயன்படக்கூடிய செம்பருத்திகளில் வாடாத செம்பருத்தி. இந்த செம்பருத்தி இரவு 8 மணி வரைக்குமே வாடுறதில்லைங்க. பார்க்குறதுக்கு நாட்டு செம்பருத்தி மாதிரி இருக்குது. ஆனாலும் இது ஹைப்ரிட் செம்பருத்தின்னு நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ அழகான நிறத்தில் பெரிய அளவில் இருக்குங்க பூ. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த செடியை நல்ல ஒரு மண் கலவையில் வச்சுட்டு நேரடி வெயிலில் வச்சுருங்க. துளிர் வந்த பிறகு சாண எரு கொடுங்க அல்லது மண்புழு உரம் கொடுங்க. எப்சம் சால்ட் கொடுக்கலாம். பஞ்சகவ்யா மீன் அமிலம் தெளித்து விடலாம். இதுவே போதுமானது. ஹைப்ரிட் செடியில் ஒரு வசதி என்னன்னா, குறைவான இடத்துல உயரம் குறைவான செடி, நிறைய பூக்கள். இதுதாங்க இதனுடைய வசதி. நிறைய பூவும் கிடச்சிரும். குறைந்த இடத்துல இருக்கும், உயரமாக வளராது. இது இத்தனை பூக்கள் பூத்தாலும் ஹைட் வரல பாருங்கள். நிறைய பூக்கள் வந்துடுது, பக்கக்கிளைகள் வருது. நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு இந்த செடி கிடைச்சா வாங்கி வச்சுருங்க. பூஜைக்கு பயன்படும். தேங்க்யூ.